பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்களில் இப்போ நம்ம 7வது தலத்திற்கு வந்திருக்கோம். இந்த 7வது தலம் திவ்ய தேச தலங்களில் 89வது தலமும், நவ திருப்பதிகளில் 5வது தலமாகவும், குரு தலமாகவும் சொல்லப்படுது. வேறு எதுவும் இல்லைங்க. நம்மாழ்வாருடைய பிறந்த ஊராக சொல்லப்படக்கூடிய திருக்குருகூர். அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரி தான் நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க. இறைவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதிநாதன். அதேமாதிரி உற்சவர் பேர் பார்த்திங்கன்னா பொலிந்தநாதன்னு சொல்கிறாங்க. காரணம் நம்மாழ்வாருக்கு இவர் குருவாக இருந்திருக்கிறார். அதனால் இது குருத்தலமாக சொல்லப்படுது. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, மதுரகவி ஆழ்வார் இந்த தலத்தில் தான் நம்மாழ்வாரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார். இவர் வந்து தவம் செய்த புளிய மரம் ஒன்று இருக்குது. அது கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுது. இந்த புளிய மரத்திற்கு கீழே தான் நம்மாழ்வாரை பின்னால் புதைத்து அதன் மீது வந்து கோவில் எழுப்பிதான் சொல்கிறாங்க. இதுதான் அந்த புளிய மரம். கிட்டத்தட்ட 7 கிளைகள் கொண்டதாக இந்த புளிய மரம் சொல்லப்படுது. அயோத்தியில் யாத்திரையில் இருந்த மதுரகவி ஆழ்வார் இங்கு வந்து நம்மாழ்வாருடைய கருத்துக்களை கேட்டு பின்னால் அவருடைய சீடராக மாறி நம்மாழ்வாரின் புகழை பரப்பிய இடம் இது.